சென்னை ஏகாம்பரேஸ்வரர் தெரு ஜெயின் கோயில் அருகிலுள்ள சவுகார்பேட்டையில் பக்தி, ஒழுக்கம் மற்றும் தேசபக்தியின் வெளிப்பாடாக டாக்டர் டி.சி. ஜெயின் மனைவி பிரியா ஜெயின் அகண்ட பாரதத்தின் தொலைநோக்கு பார்வையை ஆதரித்து 8 நாள் சூடான நீர் உண்ணாவிரதத்தை வெற்றிகரமாக முடித்தார். ஒவ்வொரு நாளும் காலை 12 மணி முதல் மாலை 8 மணி வரை பிரியா ஜெயின் மற்ற அனைத்து உணவு மற்றும் பானங்களையும் தவிர்த்து வெதுவெதுப்பான நீரை மட்டுமே குடித்தார். ஆழ்ந்த ஆன்மீக நோக்கத்துடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த சவாலான உண்ணாவிரதம் சகிப்புத்தன்மையின் தனிப்பட்ட செயல் மட்டுமல்ல, நாட்டின் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் வலிமைக்கான அடையாளமாக இருந்தது. அவரது அர்ப்பணிப்பு சமூகத்திற்கு ஒரு உத்வேகம், அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் பிரதிபலிக்கிறது. இந்நிகழ்ச்சி மேளதாளங்களுடன், சமண கோவிலில் பிரார்த்தனைகள் மற்றும் பாரம்பரிய சடங்குகளுடன் நிகழ்வு தொடங்கியது. அதைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை கௌரவிக்கும் வகையில் கொடியேற்றம் நடைபெற்றது. அங்கு சமூக உறுப்பினர்கள் ஏராளமானோர் கூடியிருந்தனர். சூழ்நிலை தேசபக்தி உணர்வு, துடிப்பான அலங்காரங்கள் மற்றும் பக்தி ஆற்றலால் நிரம்பியிருந்தது. 500க்கும் மேற்பட்டோருக்கும் 50 பேர் தேசிய கொடி ஏந்தியும் 3 கிலோமீட்டர் தூரம் வரை பிரம்மாண்ட ஊர்வலமாக அகண்ட பாரதத்தின் முக்கியத்துவத்தையும், ஒற்றுமை, அமைதி மற்றும் கலாச்சார நல்லிணக்கத்தின் மதிப்புகளையும் எடுத்துரைக்கும் உரைகள் வழங்கப்பட்டன. பிரியா ஜெயினின் பங்களிப்பு சிறப்பாக அங்கீகரிக்கப்பட்டது. சமூக தலைவர்கள் ஆன்மீக ஒழுக்கத்தை, தேசபக்தி நோக்கத்துடன் அவரை பாராட்டினர். தேசிய கீதம் பாடலுடன் கொண்டாட்டம் நிறைவடைந்தது. அனைவரையும் பெருமை மற்றும் நாட்டின் லட்சியங்களுக்கான அர்ப்பணிப்பு உணர்வுடன் ஒன்றிணைத்தது. பிரியா ஜெயின் 8 நாள் உண்ணாவிரதம் தனிப்பட்ட பக்தி எவ்வாறு தேசிய பெருமையுடன் தடையின்றி ஒன்றிணைக்க முடியும் என்பதற்கு தனித்துவமான சான்றாக அமைந்திருக்கிறது. இது தலைமுறைகளுக்கு ஒரு சக்தி வாய்ந்த முன்மாதிரியாக அமைந்துள்ளது. இந்நிகழ்ச்சியில் 500 பேருக்கு மேற்பட்ட தேசபக்தி, சமூக உணர்வு கொண்டவர்களும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் காவல்துறையினருக்கும் டாக்டர் டி.சி. ஜெயின் மற்றும் மனைவி பிரியா ஜெயின் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். Let